வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமெடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் டிப்ஸ் தான். நிறைய பேருக்கு தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இதனால் உடல் ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுக்கு இந்த சூப்பரான ஹோம் ரெமெடி கை கொடுக்கும். பார்த்திங்கன்னா நம்ம லவங்கப்பட்ட ஒன்று எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு இருந்தாவே போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் தேனும் நம்ம எடுத்துக்கணும். இந்த பொருளோட என்ன பண்ணோன்னா, முதல்ல இந்த மிளகையும் அதுக்கப்புறம் பட்டையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கினாலும் சரி, இல்லைன்னா குறகுறப்பாக அடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் நம்மளால் குடிக்க முடியாது இல்லையா, அதனால் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை முழு மிளகாவும் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பட்டை இருக்கு இல்லையா, லவங்கப்பட்டை, இதையும் நம்ம போட்டு நல்லா அதோடு சேர்த்து லைட்டாக இடிச்சிக்கலாம். லேசாக இடித்தா போதும், ஏன்னா ரொம்ப காரம் நம்மளால் குடிக்க முடியாது நைட்டில். அதனால் லைட்டாக இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து இந்த தூளை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் மஞ்சத்தூளோடு சேர்த்து. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, 2 டம்ளர் தண்ணி வைங்க. நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சுடுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த மஞ்சத்தூளையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இல்லை 1 டம்ளர் தண்ணி பாதி டம்ளர் தண்ணி ஆகிறதுக்கும் கூட கொதிக்க வைக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குவான்டிட்டிக்கு பார்த்து குடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதித்து கலர் மாறினோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். லைட்டாக வெது இருந்தால் போதும், ரொம்ப சூடு தேவையில்லை. இந்த டைமில் என்ன பண்ணலாம், இதை வடிகட்டிக்கலாம். இதை லைட்டாக மேலோடையோ வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டுறது யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், லைட்டாக மேலோடு வடிகட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்தளவு மஞ்சள் தண்ணியாக வருது நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக வெதுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா எல்லோயிஷாக வந்திருக்கு இந்த தேநீர். இதில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் சுத்தமான நம்ம தேனை கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், சுத்தமான தேன் 1 ஸ்பூன் நம்ம கலந்துக்கலாம். நல்லா வெதுப்பான தண்ணியில் கலந்துக்கலாம். கலந்துட்டோன்னே என்ன ஆகுனா, இந்த மஞ்சள், பட்டை சேர்ந்த தண்ணி, அதுக்கப்புறம் இந்த தேன் எல்லாமே சேர்ந்து நம்மளோட உடம்பை பியூரிஃபை பண்ணிவிடும். அந்த அளவு ஆற்றல் இதுக்கு நிறைய இருக்குது. இதை குடிச்சிட்டு நைட்டு நீங்கள் க்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த தேநீரை குடிச்சிடுங்க. குடிச்சிட்டோன்னே என்ன ஆகுனா, நல்லா தூக்கமும் வரும். அதே டைமில் பிசிஓடி, பிசிஓஎஸ், நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் ஆகிறத பார்க்கலாம். இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போய் வெயிட் லாஸ் சீக்கிரமே ஆகும். தேநீர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.